சித்த மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இந்தியாவில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. 7/7/1875 புதன்கிழமை வளர்பிறை நாளில் பஞ்சமி தேதியில் மகம் நட்சத்திரத்தில் எங்கள் மூதாதையர்கள் சித்த வைத்திய ஸ்தாபனத்தை துவக்கி வைத்துள்ளார்கள். 1925 தான் ஆங்கில மருத்துவம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842713500 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 28236780 and 28230072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா 208 வருஷமா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள என் சொந்தங்கள் யாவருக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 1875 முதல் எனது முப்பாட்டனார் முத்துலிங்கசாமி அவர்கள் இந்த சித்த வைத்திய ஸ்தாபனத்தை துவக்கியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி 7 தலைமுறையாக தொடர்ந்து என் பேரன் சிவராஜ் சிவிகானவர்களும் பார்த்திங்கனாக்க 7 தலைமுறையாக இந்த சித்த வைத்தியம் நடத்தி வந்துட்டுருக்கோம். இந்த 7 தலைமுறையாக சித்த வைத்தியம் நடத்திட்டு வந்துருக்கிறதுல ஒரு பெருமையான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் பிறந்து வளர்ந்த என் தமிழ்நாட்டில் உள்ள எனது சொந்தங்கள் யாவருமே இந்த சித்த வைத்தியத்துக்கு மகத்தான ஒரு ஊக்கத்தையும், இவங்ககிட்டலாம் போனால் சித்த வைத்தியம் அற்புதமாக செய்வாங்க, நம்ம உடலினுடைய வியாதிகளை பூரா நல்ல முறையில் குணப்படுத்தி மூலிகைகள்லாம் தெரிஞ்சதுனால இவங்க நல்ல முறையில் செஞ்சு கொடுப்பாங்க, நம்ம மகிழ்ச்சி படி கொடுப்பாங்க அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை நான் பிறந்து வளர்ந்த என் தமிழ்நாட்டு சொந்தங்கள் மனசில் இருந்த ஒரே ஒரு காரணத்தினால தான், அவங்க கொடுத்த ஊக்கத்தின் நம்பிக்கையின் ஒரே ஒரு காரணத்தினால்தான் 7 தலைமுறைகளாக இந்த சித்த வைத்தியம் தொடர்ந்து இன்னை வரை நல்ல முறையில் மக்களின் கைராசி ஒரு ஸ்தாபனமாக விளங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சித்த வைத்தியத்தில் இந்த வியாதிக்கு தான் சிகிச்சை சொல்லணும்னு இல்லை, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலையும் ஒரு மாறுபட்ட கருத்துக்களை கூறி வந்திருக்கேன். அந்த மாதிரி இன்றைக்கி நான் பேசுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி முழுவதுமே குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒரே ஒரு ஆள் கூட தமிழ்நாட்டுக்காரனை மதித்து அவனுக்கு ஒரு நல்ல இதை கொடுக்கறது கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்காரனை வாழ வச்ச சரித்திரமும் இதுவரையிலும் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் இந்த சித்த வைத்தியம் அதிகபட்சமாக தலை தோங்கி வரல அப்படிங்கிறத மன வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாடு இப்படியே தான் இருந்தது இல்லையா? அன்னைக்கு இருக்கும்போது பெரியவங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? 40 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணுவாங்க. திருமணம் பண்ண உடனே பார்த்திங்கன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே குழந்தை கரு தரிச்சிடும்.
அந்த மாதிரி தான் நமது முன்னோர்கள்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்ச ஒரே ஒரு காரணத்தினால தான் தமிழ்நாட்டில் உள்ள என் மகன் போன்ற வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகபட்சமாக தன்னுடைய வாழ்க்கையை வீண் பண்ணி விரயம் பண்ணி வீணாகி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி வீண் பண்ணி விரயம் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலையும் ஒரு மாறுபட்ட கருத்துக்களையும் அவங்க எப்படியெல்லாம் தப்பு செஞ்சு வராங்க, என்ன மாதிரிலாம் தப்பு செஞ்சு வராங்கங்கிற விவரங்களையும் நிறையா சொல்லியிருக்கேன் இந்த நிகழ்ச்சியில். பணம் காசு கேட்டு ஒன்று ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஏன் தாத்தா வெறும் ஆலோசனை பண்ணக்கூடாதா? சொந்த தாத்தா தானே உங்களுக்கு, ஊராம்பு தாத்தா தானே, உன் சொந்த தாத்தா தானே கண்ணு. என் மகள் போன்ற தெய்வங்கள் அத்தனை பற்றியும் கேட்குறேன். இன்னைக்கு சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்கள் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொன்னால் உன் கணவன் மாதிரி கூப்பிட்டானாக்க வாசப்படியை விட்டு தாண்டி போகாதீங்க. சத்தியம் பண்ணுங்க, தாத்தா மேலே சத்தியம் பண்ணுங்க. நான் கேட்குறேன், சத்தியம் பண்ணி கொடுங்க. நான் அதே மாதிரி சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். என் மகள் போன்ற பெண்கள் வரவங்க அவ்வளோ பற்றியும் மகிழ்ச்சி பண்ணி கணவனுக்கு விந்தில் கட்டுப்பாடாகி கர்ப்பணுக்கள் உற்பத்தி ஆகி அவன் குழந்தை பாக்கியம் கிடைக்கிற அளவுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். நான் பண்ணி கொடுக்குறேன் நான் சொல்லிட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தரை ஏமாத்திருக்கேன் நான் இதுவரையும் தமிழ்நாட்டில் இதுவரையும் நான் ஒரே ஒரு ஆளை ஏமாத்திருக்கேன் சொல்லுங்க. அவ்வளோ பேருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய அளவுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன் நம்ப மாட்டேங்கிறான். அதனால தான் இதுக்கு வந்த விஷயமே ஒழிய வேற ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு சென்னை மாகாணத்தில் இல்லை, உலக நாடுகளில், தமிழ்நாட்டில் இல்லை, மற்ற இடத்துல எடுத்துங்க. இன்னைக்கு சென்னை மாகாணத்தில் இருக்க அவ்வளோ பேர்த்துக்கும் 100க்கு 100 பேரை எடுத்துக்க, அவ்வளோ பேரும் பார்த்து கிராமத்திலேருந்து பொழப்பை தேடி சென்னை மாகாணத்துக்கு போனவங்க தான் அவ்வளோ பேருமே. அங்கே போய் ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க சூழ்நிலை சந்தர்ப்பம் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு இருக்கிற ஒரு காரணத்தினால பணத்தை நல்லா சம்பாதிச்சு கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு 2-3 வார்த்தை ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு அவங்க பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருந்து அவங்க அப்பாயை வளர்த்தி அது நீஸ் தண்ணி குடிச்சிட்டு அவங்க அப்பாயை குடிக்கும்போதே ஒழுவோம், அப்படி தொடச்சிக்கிட்டே குடிப்பான். அந்த மாதிரி கோவணத்தை கட்டி வளர்த்தி ஆளாக்கி பசங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேர்வை சிந்தி படிக்க வச்சு சென்னை மாகாணத்துக்கு அனுப்பினவங்க எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர் எடுத்துக்க, பெரிய வக்கீல் எடுத்துக்க, பெரிய இன்ஜினியர் எடுத்துக்க, பெரிய எந்த தொழில் செய்கிறவங்களை எடுத்துக்க, எல்லாத்தையுமே நம்ம கை கூப்பி வணங்கலாம். ஏன்னா அவ்வளோ உயரத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட சித்த வைத்தியத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் இருந்து தான் போடுவாங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை தவிர மீதி யாருக்குமே நம்பிக்கை வரல சித்த வைத்தியத்து மேலே. சித்த வைத்தியத்தை ஏமாத்தலாம், சித்த வைத்தியம் செய்ய முடியாது, சித்த வைத்தியத்தை நான் போக மாட்டேன், நான் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்த மருத்துவர்கிட்ட தான் போவேன், ஆங்கில மருத்துவத்தை தான் பண்ணுவேன் அப்படிமா சொத்து பத்த புற எழுதி கொடுத்துட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு. ஏன்னா இது ஆங்கில மருத்துவத்தில் பண்ண முடியாது, இன்னும் எத்தனை வருஷம் வந்தாலும் பண்ண முடியாது. இது மனசு நொந்து போய் வேதனைப்பட்டு தான் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா வேற ஒருத்தருடைய விந்தை எடுத்து வேற ஒருத்தருடைய ஆணுடைய விந்தில் இருந்து கர்ப்பணுக்களை எடுத்து ஊசி மூலியமாக செலுத்தி குழந்தை பாக்கியத்தை பண்ணுறேன் அப்படின்னா இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஏற்றுக்குமா? இன்னைக்கு ஆங்கில மருத்துவ செஞ்சுட்டு இருக்கிற கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த என் மகள் போன்ற தெய்வங்கள் அத்தனை பேர்த்தையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். தமிழ்நாட்டில் பெண்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடு உலக நாடுகளில் தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது. பெண்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடு உலக நாடுகளிலே தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு. அப்ப பெண்கள் இப்படி தான் வாழணும், பெண்கள் இந்த முறையில் தான் இருக்கணும், பெண்கள் இப்படி தான் நடந்துக்கணும், பெண்களுக்கு இதுதான் விதி விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி காலத்திலிருந்து கல் தோன்றிய காலத்திலிருந்து இன்னைய வரணும். இன்னும் 100 வருஷம் இல்லை, இன்னும் 200 வருஷம் இல்லை, இன்னும் யுகம் எவ்வளோ வருஷம் வந்தாலும் இந்த முறை தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற முறைகள். இந்த முறைகளை போய் வேற ஒருத்தருடைய ஆளுடைய விந்தை எடுத்து விந்தில் இருக்க கர்ப்பணுக்களை எடுத்து செலுத்தி தான் குழந்தை பாக்கியம் பெற்றுக்கணும் அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க. என் மகன் போன்ற தெய்வங்களை இதை யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக சொல்ல, யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக சொல்லுங்க. இந்த நாடு நம்ம தமிழ்நாடு கண்ணகி வாழ்ந்த பூமி, கண்ணகி வாழ்ந்த பூமின்னு மார்த்தட்டி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல, கண்ணகி வாழ்ந்த பூமின்னு மார்த்தட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில என் மகள் போன்ற தெய்வங்கள் வேற ஒருத்தருடைய ஆளுடைய விந்துல இருந்து கர்ப்பணுக்களை எடுத்து அது மூலியமா செலுத்தி குழந்தையை பெற்றுக்கணும்னா இந்த கலாச்சாரம் எங்கம்மா போயிட்டு இருக்கு? என் தெய்வங்களை சொல்லுங்க. கண்ணகி வாழ்ந்த பூமியில இந்த கலாச்சாரம் எங்க போயிட்டு இருக்குது சொல்லுங்க. வேற ஒருத்தர் விந்துல இருந்து எடுத்து வச்சுதான் குழந்தை பிறக்கணும்னா அப்ப கணவன் ஆண்மையற்ற கணவன்,
கண்ணு போங்க கண்ணு, உங்களுக்கு சொல்லவே முடியல. எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்குது, வேதனையா இருக்கு. ஏற்கனவே யோகம் பாரு, கணவன் மேல நீ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அந்த கணவனை இல்லறம்பத்தில் ஈடுபட்டு அந்த கணவன்ல விந்து உற்பத்தி ஆகி அந்த விந்துல கற்பனைகள் உற்பத்தி ஆகி இல்லறம்பத்தில் போதுமாமா 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 சொல்ற அளவுக்கு இல்லறம்பத்தில் ஈடுபட்டு குழந்தை பாக்கி எடுக்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய விஷயங்கள். இதுல வேற ஒருத்தருடைய விந்தினுடைய அணுக்களை எடுத்து தான் வச்சு பண்ணணும்னா இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஏத்துக்குமா? நீ படிச்சுட்டு வா, எவ்வளவு படிப்பு வேணாலும் படி, எவரெஸ்ட் சிகரத்தோடு உயரமான படிப்பெல்லாம் படிச்சுட்டு வா. யாரு படிக்க சொல்றாங்க உன்ன? இந்த கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் மாத்தலாமா? உலக நாடுகளை எல்லா நாட்டிலையும் மாத்திட்டு இருக்கிறான், அவனை நான் குறை சொல்லல. இந்த கலாச்சாரம் கண்ணகி வாழ்ந்த பூமியில இந்த கலாச்சாரம் ஏத்துக்குமா ஏத்துக்காத? என் மகள் போன்ற தெய்வங்கள் நீங்க சொல்லுங்க. கண்ணு மனசு ரொம்ப வேதனைப்படுத்துறா கண்ணு, வருத்தப்படுத்துறா கண்ணு. எல்லாமே என்னுடைய மகள் தான்டா, நீங்க எல்லாமே என்னுடைய மகள் தான். என் மகளுக்கு எப்படி இப்படி புத்தி போச்சுன்னு தெரியலையே. தாத்தானுடைய பேர பிள்ளைங்க தானே நீங்க அத்தனை மகள்களும், தாத்தாவுடைய பிள்ளைங்க தானே அத்தனை பேருமே. ஏன் உன் சொந்த தாத்தாவா நினைச்சுக்கண்ணு, உன் சொந்த தாத்தாவா நினைச்சுக்க. தாத்தாக்கு இது கூட மரியாதை கொடுக்க மாட்டியா? இந்த 75 வயசுல சொல்லிட்டு இருக்கேன் தாத்தா. ஏன் கண்ணு கண்ணு உன் மேல தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பேர்த்து மேல என் தாத்தா உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், பாசத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்கள ரொம்ப நேசிக்கிறதுனால தான் இந்த உரிமையோட தாத்தா என்னால் பேச முடியுது. பணத்தை சம்பாதிக்கிறதா இருந்தால் இந்த உரிமை இந்த மாதிரி பேச முடியாது. உங்கள் மேலே உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் என்னால் இந்த மாதிரி உங்களை சண்டை போட்டு பேச முடியுது கண்ணு. இந்த 75 வயசில் ஏக்கண்ணே யோஜனை பண்ணிக்காதுன்னு தாத்தாக்கு 75 வயசை தாண்டி போயிட்டு இருக்கிறேன். நீங்கள் நல்லா வரணும்னு தானே கண்ணு ஆசையில் சொல்கிறேன். இந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்க முடியுமா கண்ணு? என் மகன் போன்ற வாலிபர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க? குழந்தை பாக்கியம் இல்லாம ஃபைல் எடுத்து சுத்துறீங்களே. ஏற்கனவே என் மகள் போன்ற பெண்களுக்கு தான் வெளியே உலகத்தை பார்க்க தெரியாது, வெளி உலகத்தினுடைய இது தெரியாது. என் மகன் போன்ற வாலிபர்கள் கை நாட்டு போடுறவங்களுக்கு பட்டப்படிப்பு படிக்கிறவங்களும் அத்தனை பேர் திறமை உள்ளவங்க தானே. ஒரே ஒரு ஆள் தகுதி இல்லாத ஆள் இருக்கீங்களா? அத்தனை பேர் திறமை உள்ளவங்க. ஏன் தாத்தாக்கு ஒரு முறை ஆலோசனை பண்ண மாட்டியா? ஏப்பா ஆங்கில மருத்துவத்தில் போய் பாடணும் வேண்டாம் சொல்லியே. இந்த கலாச்சாரம் ஏத்துக்குமா சொல்லு, இந்த கலாச்சாரம் ஏத்துக்குமா கேளு சொல்லு. தாத்தாக்கு இந்த 75 வயசுல புரியல, பைத்தியக்காரனா இருக்கேன் தாத்தா. இந்த 75 வயசுல தாத்தாக்கு புரியல. வேற ஒருத்தருடைய விந்துல இருந்து கர்ப்பணுக்களை எடுத்து தான் ஊசி மூலமா செலுத்தி பெற்றுக்கணும்னா அந்த கலாச்சாரம் எங்க போயிட்டு இருக்குது? அந்த கலாச்சாரம் எங்க போயிட்டு இருக்கு சொல்லுங்க, யோசனை பண்ணி பாருங்க. கண்ணகி வாழ்ந்த பூமி இல்லது. உங்களுக்கு விவரம் தெரியல. ஏன் மகன் போன்ற வாலிபர்களுக்கு அறிவு இல்லையா, சிந்தனை இல்லையா, திறமை இல்லையா, என்ன இல்லை உனக்கு? என்ன இல்லைன்னு கேட்கறேன் நான். உன்னுடைய ரத்தம், உன்னுடைய உடம்புல ரத்தம் ஊறணும், ரத்தமா ஊறணும். அதுல விந்துகள் உற்பத்தி, அதுல ரத்தம் உற்பத்தி ஆகணும். அதுல விந்து கட்டுப்பாடுன்னு உற்பத்தி ஆகணும். அந்த விந்து கட்டுப்பாடாகி அதுல கர்ப்பணுக்கள் அளவு கர்ப்பணுக்கள் கோடிக்கணக்கான அணுக்கள் உற்பத்தி ஆகி அதுல நீ இல்லறம்பத்தில் ஈடுபடணும். எப்படி ஈடுபடணும்? மாமா போதுமாமா உடியில மாமா விட்டுடுமாமா அப்படின்னு சொல்லி மகள் அடையிற சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அடையிற அளவுக்கு நீ இல்லறம்பத்தில் ஈடுபட்டு அந்த பெண்ணை திருப்திப்படுத்தினா தானே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கிடைக்குமா இல்லையா சொல்லு, மனசாட்சியை தொட்டு சொல்லு. இன்னைக்கு பையில எடுத்து சுத்துறீங்களே அத்தனை மனமகனையும் நான் கேட்கிறேன். நான் எத்தனை பேர் நீங்க மனைவியை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி வாழ்க்கை மகிழ்ச்சி பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க சொல்லு. அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறவங்க சித்த வைத்தியத்தை நாட வேண்டிய அவசியமே இல்லையே, ஆங்கில மருத்துவத்தை நாட வேண்டிய அவசியமே இல்லையே. உன்னாலேயே இல்லறம்பத்தில் ஈடுபட முடியல, ஒவ்வொருத்தருமே மனைவியை திருப்திப்படுத்த முடியல. இன்னைக்கு ஃபைல் எடுத்துட்டு போவாங்க அத்தனை பேர்த்தையும் நான் சொல்றேன், ஆணித்தரமா ஆதாரமா என்னால சத்தியமா நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமா என் மகள் போன்ற தெய்வங்களுக்கு நான் சொல்றேன். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, கணவன் இல்லறம்பத்துக்கு தகுதியானவன் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. அவன் இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது விந்து வெளியாகும் போது அதுல கர்ப்பணுக்கள் அவன் உடம்புல இல்லை, அதனாலதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அதை தமிழ்நாட்டை வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிற சித்த வைத்தியம், இந்த சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் அணுக்களை உற்பத்தி பண்ண முடியும்.
அந்த அணுக்களை உற்பத்தி பண்ணி அந்த உற்பத்தியான அணுக்கள்ல மனைவிக்கு ஈடுபட்டு குழந்தை பிறக்குது பாரு. அந்த மாமா போது மாமான்னு சொல்லும்போது அடையிற மகிழ்ச்சியோட குழந்தை பிறக்குது பாரு. அந்த குழந்தை மட்டும்தான் தான் ஆடலனால் தன் சதை ஆடும் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தமே அந்த குழந்தைக்கு மட்டும்தான். இப்ப உனக்கும் உன் கணவனுக்கும் இல்லம்பத்தில் ஈடுபட்டு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு. அந்த குழந்தை பிறந்து 4-5 வயசு வளர்ந்து வந்து குழந்தை, நீங்க 2 பேரும் வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இங்கிருந்து ஓடுது. ஓடும்போது அங்கே அது தடிக்கு கீழே விழுவுதுன்னு வச்சுங்க. தடிக்கு கீழே விழுவும் போதே நீயே கணவன் என்ன பண்ணீங்க? குட்டுன்னு எந்திரிச்சு ஓடி போய், கண்ணை என்னடா இடிச்சு பிடிச்சியா, காயாயி போச்சா, ரத்தம் வருதா அப்படின்னு பதறவீங்கல்ல இல்லையா? கண்ணே, மகள் போன்ற தெய்வங்களை கேட்குறேன், மகள் போன்ற தெய்வங்களை தான் கேட்குறேன். நீங்க ஓடி போய் அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சுவீங்கல்ல, கண்ணு எப்பதான் அடிபட்டுச்சு, இப்போ ஏன்னா என்னை பார்த்து போக மாட்டியான்னு சொல்லுவில்ல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தான் ஆடலனாலும் தன்னுடைய சதை ஆடும், தான் ஆடலனாலும் தன் சதை ஆடும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி உன்னுடைய கணவனுடைய விந்திலிருந்து கர்ப்பங்கள் உற்பத்தியாகி அவங்க இல்லன்பத்தில் ஈடுபட்டு அதுல பிறக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் தான் ஆடலனாலும் தன் சதை ஆடுன்னு சொல்றது. அதே நீ வேற ஒருத்தர் விந்தில இருந்து கர்ப்பணுக்களை எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட அந்த பிறக்கிற குழந்தைக்கு அந்த மாதிரி ஓடி உடியும் போது, ஓடி கீழே விழுகும் போது நீயும் கணவனும் டே பார்த்து போக மாட்ட, ஏடா சரி வா அழுவாது வா பார்க்கலாம் வா அப்படின்னு தான் உட்கார்ந்துக்கிட்டே கூப்பிடுங்களே ஒழிய முன்ன நிகழ்ச்சி நடந்த மாதிரி நடக்காது. அதுக்காக தான் இந்த தாத்தா இந்த வயசுலையும் என் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை யாராவது மாற்றணும்னா நம்ம விடுவோமா சொல்லு? வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தான் சொல்லியிருக்கிறோம் ஒழிய வந்தவங்களை வாழ வைக்கிறது தான் தமிழகமே ஒழிய அந்த மாதிரி வேற ஒருத்தர் விந்துல இருந்து கர்ப்பணுக்களை எடுத்து வச்சுக்கிற கலாச்சாரம் தமிழ்நாடு ஏற்றுக்குமா? இன்னைக்கு இல்லை, 100 வருஷம் இல்லை, 200 வருஷம் இல்லை, யுகம் வந்தாலும் இந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்க கூடாது. இந்த கலாச்சாரத்தை நம்பி வாழ்க்கை வாழக்கூடாது. ஏன்னா அது கலாச்சாரம் தமிழ்நாட்டை இன்னும் திசை திருப்பிடும். இதை விட வருத்தப்பட்டு சொல்ற நிகழ்ச்சி இன்னொன்று என்னன்னாக்க, இப்ப சமயத்தில் ஒரு சின்ன திரையில பார்த்தேன், வாடகத்தாயின்னு வந்துருச்சு. இன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க வாடகத்தாய் மூலியமா குழந்தை பெற்று எடுத்துக்கிறாங்களாம். நம்மளாம் இந்த காலகட்டத்தில் வாழக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நம்மளாம் உயிரோடையே இருக்கக்கூடாது. என்னதான் குழந்தை பாக்கியம் இல்லைன்னாலும் சித்த வைத்தியத்தை பண்ண முடியல அப்படின்னா தான் நீங்க வெளியே போகணும். சித்த வைத்தியத்தை பண்ண முடியாது நான் சொல்லிட்டா இருக்கேன். சித்த வைத்தியத்தில் பண்ண முடியும், சித்த வைத்தியத்தில் குணப்படுத்த முடியும், சித்த வைத்தியத்தில் அணுக்களை உற்பத்தி பண்ண முடியும், சித்த வைத்தியத்தில் கணவனை இல்லக்கூடிய அளவுக்கு தகுதி பண்ண முடியும். தாத்தானால பண்ணி கொடுக்க முடியும் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஏன் சித்த வைத்தியத்தை நம்ப மாட்டேங்கிறீங்க? ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க சொல்றேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஒரு சந்தர்ப்பத்தை தாத்தாட்டு கொடுங்க. அந்த மாதிரி குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணி கொடுக்கல, கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணல, கர்ப்பணுக்களை வரல அப்படின்னா நான் இந்த சித்த வைத்தியம் சொல்றது இதோட நிறுத்திடுறேன். நான் இந்த 75 வயசு நிறுத்திக்கிறேன். நான் இவ்வளவு சண்டை போட்டு பேசுறேன். தாத்தா ஏன் பேசுறேன்? இப்ப புதுசா வாடகை தாய் வந்துருச்சான். அந்த ஒரு சின்ன திரையில ஒரு நிகழ்ச்சி போட்டு காட்டுறாங்க. வாடகை தாய் அப்படிங்கறத ஒரு நிகழ்ச்சி போட்டு காட்டுறாங்க. அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு அப்படியே குண்டி கோடெல்லாம் அப்படியே நடுங்கி போச்சு. அந்த மாதிரி கலாச்சாரம் வந்ததுன்னா, ஆனா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தேன். நம்ம தமிழ்நாட்டில் ஜாதி அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. ஜாதி அப்படிங்கிறது இனிமேல் தமிழ்நாட்டில் நிச்சயமா இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணனா எந்த ஜாதியை வச்சு சொல்லுவீங்க? எந்த ஜாதின்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க, எந்த ஜாதியை சொல்லுவீங்க? அதுல பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஏன்னா நான் இது ஒண்ணுமே சொல்லிட்டு இருக்க நிகழ்ச்சியில் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஜாதி மதத்தை பார்க்காதீங்க, நம்ம எல்லாமே அண்ணன் தம்பி தான், கூட பிறந்த அண்ணன் தம்பி தான் அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆதி காலத்தில் 22 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் சொல்லி வந்துட்டு இருக்கேன். எல்லாமே நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி தான், ஜாதி மதத்தை பார்க்காதன்னு சொல்லியிருக்கேன். அது இப்ப பலிக்குது போட்டிருக்குது. அது இப்ப பலிச்சுக்கிட்டு வருது. வாடகை தாய் மூலியமா குழந்தை பெற்றுக்கிறாங்களா, வேற ஒருத்தர் விந்துல இருந்து குழந்தை பாக்கியம் பெற்றுக்கிறாங்களா? அடே சாமி நாங்கெல்லாம் ஏண்டா சாமி, ஏண்டா கடவுளே இந்த சித்த வைத்திய தொழிலை எனக்கு கற்றுக் கொடுத்து என் வாழ்க்கையை இப்படி பண்ண
நான் சித்த வைத்தியம் கற்றுக்கிட்டு பிறந்த வளர்ந்துருந்து சித்த வைத்தியம் கற்றுட்டு வந்து பெருமை மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்ததுடா. இன்னைக்கு இந்த வாடகை தாய் பண்ணுறதும் வேற ஒருத்தர் விந்திலிருந்து அணுக்கள் எடுத்து பண்ணுறதும் இந்த கலாச்சாரத்தை என் மகள் போன்ற பெண்கள் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப வேதனை. உண்மையாலுமே என் தமிழ்நாட்டு சொந்தங்கள் அந்த மாதிரியா இருக்கீங்க? ஏற்கனவே தமிழ்நாட்டு சொந்தங்கள் அந்த மாதிரியா இருந்துட்டு இருக்கீங்க. கண்ணு, தாத்தாக்கு வந்து பணம் காசு கேட்கலடா, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு யாரா இருந்தாலும் சரி, தாத்தாட்ட ஒரே ஒரு முறை வந்து ஆலோசனை பண்ணி பாருங்கடா. என் உயிரை வேணுமாலும் நான் கொடுக்குறேன்டா. உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உன் கணவனுக்கு நல்ல உடற்கட்டை உற்பத்தி பண்ணி, உடற்கட்டில் உற்பத்தி ஆனதில் விந்து கட்டுப்பாடு வந்து, விந்து கட்டுப்பாட்டில் கர்ப்பங்களை உற்பத்தி பண்ணி, உன்னோட இல்லன்பத்தில் ஈடுபட்டு உன்னை சந்தோஷப்படுத்தி குழந்தை பாக்கியத்தை கிடைக்கிற அளவுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் கண்ணு. கண்ணு, தாத்தா நான் முடியாதுங்கிறது கிடையாது கண்ணு. தாத்தாக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுறான். இந்த கலாச்சாரம் மாறக்கூடாதுரா. இன்னைக்கு சின்ன திரையில பாரு, சித்த வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அத்தனை பேரும். ஐயோ அப்பா 2 மாசத்துல பண்றேன், 4 மாசத்துல பண்றேன், 1 மாசத்துல பண்றான்னு சொல்லி ஏமாத்துறாங்கப்பா. அவங்களெல்லாம் நம்பி ஏமாந்து உங்க வாழ்க்கையை சின்ன படுத்திக்காதீங்க. கொம்பு மலைச்ச சித்த வைத்தியர் அதுல யாருமே கிடையாது. கொம்பு மலைச்ச சித்த வைத்தியர்கள் இரவுல பண்ணிட்டு இருக்கிற சித்த வைத்தியருக்கும் கிடையாது, பகல்ல பண்ற சித்த வைத்தியருக்கும் கிடையாது. போய் ஏமாந்து உங்க வாழ்க்கையை வீண் பண்ணிடாதீங்க. 1875 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்தாபனத்துல 75 வயசு தாண்டி போற இந்த தாத்தா உங்களை மகிழ்ச்சி பண்ணி கொடுக்கறதுக்கு தான் தாத்தா செஞ்சு கொடுக்கறனே ஒழிய உங்க வாழ்க்கையை வீண் பண்றதுக்கு விடவே மாட்டேன். ஏன்னா இந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் மாறவே கூடாது. என் மகள் போன்ற தெய்வங்கள் வீட்டு வாசப்படி விட்டு தாண்டி போக மாட்டாங்க இனிமேல் அந்த மாதிரி மருத்துவத்துக்கு அப்படிங்கிறத நான் நம்பி இந்த நிகழ்ச்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். மீண்டும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும் அவங்க கணவன்மார்கள் இவங்க 2 பேர்த்துக்கும் தாத்தா கால் பாதத்தை தொட்டு 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 வணங்குறேன். நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமா இதை சொல்றேன். தயவு செய்து தாத்தாக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. கலாச்சாரத்தை மாற்ற விடாதீங்க. கலாச்சாரம் தமிழ்நாட்டில் மாறக்கூடாது கண்ணு. இன்னைக்கு எல்லாருமே நான் தமிழன் தமிழ்நாட்டில் எல்லாமே மார்த்தட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நானும் மார்த்தட்டி சொல்றேன். இந்த தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை மாற்ற விடாதீங்கடா, மாற்றவே விடாதீங்க. இந்த கலாச்சாரம் மாறுச்சு அப்படின்னா நாமெல்லாம் மனசுனா வாழ்றதுக்கு தகுதி இல்லை. ஜாதி மதம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும்டா. ஜாதி மதம் இல்லாமல் போயிடும். என்ன சொல்லி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் மகள் போன்ற தெய்வங்கள் கண்ணு என்னடா சொல்லுவேன் தாத்தா. சரி, உங்கள் பொறுப்புலையும் நான் விட்டுறேன்டா தாத்தா. நீங்கள் எப்படி வேணும் பார்த்துங்க. தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை அழிக்கணும்னு நினச்சி அழிக்கணும்னாலும் அழிங்க. ஆனால் அந்த மாதிரி ரத்தம் இல்லையாடா நமக்கு. தமிழ்நாட்டு பெண்கள் அந்த மாதிரி ரத்தம் இல்லையே. நம்மளாம் தமிழ்நாட்டை வாழ வைக்கக்கூடியவங்கடா. தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க அத்தனை பேருமே நம்ம தமிழ்நாட்டை வாழ வைக்கணும், தமிழ்நாட்டில் வேற யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஆசைப்பட்டு இந்த வேதனையில் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதனால் இந்த சித்த வைத்தியத்தை நம்பி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக மகிழ்ச்சியாக குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு 100 ஆண்டு வாழக்கூடிய அளவுக்கு இந்த தாத்தானால பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பெருமையாக தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார். திருச்சி 1ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் அபிராமி, சென்ட்ரல் பஸ் நிலையம், அண்ணா சிலை அருகில். தஞ்சை 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை அசோக் லாட்ஜ், ஆப்ரஹாம் பண்டிதர் ரோட், சாந்தி தியேட்டர் ரோட். கும்பகோணம் 2ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் திருமால், ஜான் செல்வராஜ் நகர், புதிய பஸ் நிலையம் அருகில். விழுப்புரம் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஆதித்யா, புதிய பஸ் நிலையம் எதிரில், தேர் விநாயகர் கோவில், KK நகர். கள்ளக்குறிச்சி 3ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை AKT லாட்ஜ், பஸ் நிலையம் அருகில். நாகர்கோவில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் கங்கா பேலஸ், KP ரோட், செட்டிக்குளம் ஜங்ஷன். நெல்லை 3ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பரணி லாட்ஜ், பழைய பஸ் நிலையம் அருகில், மதுரை ரோட். மதுரை
4ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை காலேஜ் ஹவுஸ், டவுன் ஹால் ரோட், ஜங்ஷன் எதிரில். திருப்பூர் 1ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை SAP ரெசிடென்சி, 111 முனிசிபல் ஆஃபீஸ் ரோட். ஓசூர் 7ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் தனஞ்சயா, ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ், பாகலூர் ரோட். தேனி 6ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் தேனி இன்டர்நேஷனல், பழைய பஸ் நிலையம், மதுரை ரோட், தேனி. பழனி 7ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஸ்ரீராம் லாட்ஜ், பஸ் நிலையம் எதிரில், பழனி. வேலூர் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ரெங்கா லாட்ஜிங் ஹவுஸ், நம்பர் 3, தென்னைமரம் தெரு. கோவை 13ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ லக்ஷ்மி லாட்ஜ், லக்ஷ்மி ஜுவல்லரி அருகில், ராஜவீதி. கடலூர் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ், 62, லாரன்ஸ் ரோட். சிதம்பரம் 11ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை MAT லாட்ஜ், 24, SP கோவில். மாயவரம் 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை அல் முஜமில் லாட்ஜ், பழைய பஸ் நிலையம் அருகில். நாகப்பட்டினம் 12ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பூம்புகார் லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் எதிரில். மன்னார்குடி 13ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் காவேரி லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் எதிரில். புதுக்கோட்டை 13ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ராயல் பார்க், புதிய பஸ் நிலையம் எதிரில். கரூர் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஆர்த்தி ஹோட்டல், பஸ் நிலையம் அருகில். கிருஷ்ணகிரி 20ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லாட்ஜ், AVR நகைக்கடை எதிரில், 239, பெங்களூர் ரோட். திருப்பத்தூர் 20ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை சுந்தர் லாட்ஜ், 36, கிருஷ்ணகிரி ரோட், வேலூர் மாவட்டம். ஆரணி 21ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஸ்ரீ சாய் சுவாமி லாட்ஜ், ஸ்ரீ பாலாஜி பவன், பஸ் நிலையம் அருகில், ஆரணி. திருவண்ணாமலை 21ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ராதா லாட்ஜ், 94, சின்னக்கடை வீதி. திண்டுக்கல் 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஐஸ்வர்யா, ஸ்பென்சர் காம்ப்ளெக்ஸ், பஸ் நிலையம் எதிரில். பொள்ளாச்சி 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை சக்தி ஹோட்டல், 144, கோவை ரோட். மேட்டுப்பாளையம் 27ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் காவேரி, KGC காம்ப்ளெக்ஸ், மெயின் ரோட்.